தமிழின துரோகி சீமானை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். சமீபத்தில் சீமா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னு சொன்னால், தந்தை பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை அவர் சொன்னதா பதிவிட்டிருக்கிறாரு. உடல் இச்சை ஏற்பட்டால் தாய் கூடவோ தங்கை கூடவோ அக்கா கூடவோ உறவு வச்சுக்கலான்னு சொல்லி பெரியார் சொன்னதா ஒரு செய்தியை சீமான் வெளியிட்டிருக்கிறாரு. உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்குதா? நீ யோக்கியனா? இன்ன வரைக்கும் விஜயலட்சுமி உன்னை காரி மூஞ்சில் துப்பிக்கிட்டு இருக்குது. டே சீமான், உன்னை செருப்பால் அடிப்பண்டான்னு அந்த பொண்ணு பேசுது, விளக்கமத்தில் அடிப்பண்டான்னு பேசுது அந்த பொண்ணு. அப்படிப்பட்ட அயோக்கிய நீ பெரியாரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு? நீ யாருன்னு நான் சொல்லவா? பேசுங்கள் ஊமைகளேன்னு ஒரு படம் எடுத்திய தெரியுமா? முதல்ல நீ எடுத்த படம். அந்த படத்தில் நடித்த அமுதவிழின்ற பெண்ணை நடிக்கிறப்பயே கற்பமாக்கிட்ட, 3 மாதமாக்கிட்ட. அந்த பொண்ணு கதறி அழுகும் பொழுது அதை கேள்விப்பட்ட அவங்க தாய் மாமன் 20 பேரை கூட்டிக்கிட்டு உன்னை அடிக்க வந்தாங்க. அப்போ நீ அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி தப்பிச்சு போய் தலைமறைவாகிட்ட. அடுத்த நாள் அந்த பொண்ணு அமுதவிழியை கங்கை அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி அந்த பொண்ணோட காலில் விழுந்து நான் முதல்ல படம் எடுக்கிறேன், அது முடிஞ்சனும் உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி பேசின நீ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஏமாற்றி கை கழுவி விட்டுட்ட. இப்படிப்பட்ட துரோகினி இந்த பெண்கள் மட்டுமா? அமுதவிழி, கலையரசி, ஏஞ்சலு, இப்படி பெண்களோட லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. இத்தனை பெண்களை ஏமாற்றிய பொறுக்கி நீ பெரியாரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? இன்ன வரைக்கும் தமிழ் மக்கள் தமிழீழம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு ஈழ மக்களின் பிணத்திலே கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து வயிறு வளர்க்கும் பிச்சைக்காரணி நீ பெரியாரை பற்றி பேசுவதா? ஏன் உனக்கு பெரியார் மேலே வெறுப்புன்னு சொன்னால், உன் மூளை காவிகளின் பக்கம் திரும்பி இருக்குது. நீ காவிகளின் அதிவரடியாக போயிருக்கிற. அதனால பெரியாருடைய கொள்கை உனக்கு வெறுப்பை ஏற்படுத்துது. கொள்கையை எதிர்த்து சண்டையிட்டு அதை புறக்கணிக்க முடியாத திராணியற்ற நீ பெரியார் என்கின்ற அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற. பெரியார் பெண்கள் கூட உறவு வச்சுக்க சொன்னதா தவறான ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிற. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சீமானே. எனவே உன்னுடைய வாய் வீச்சு தெரியாத அப்பாவி இளைஞர்களுக்கு வேணா புரியாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் அது உன்னுடைய சவடால் எடுபடாது. ஏனால் இது தந்தை பெரியாரின் பூமி, தந்தை பெரியாரின் செயல் திட்டத்தால், தந்தை பெரியாரின் கொள்கையால் வளர்ந்த தமிழ்நாடு. எனவே உன் வாய்ஜாலம் இங்கே பலிக்காது. நீ என்ன பெரியாரை பற்றி பேசினாலும் எதுவும் எடுபடாது. அதனால பொட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பு.